Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா 15th எக்ஸ்பெரிமெண்ட். The experiment name is create a presentation on Google Documents. Okay, ஸோ கூகுள் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போய் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதான் என்னோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரெசன்டேஷன் கூகுள் டாக்குமெண்ட்ஸில் க்ரியேட் பண்ணி அதை என்ன பண்ணுங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷனை ரிவ்யூ பண்ண சொல்லி அதில் ஏதாவது கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் யூஸ் அ டிஸ்கஷன் ஆப்ஷன் ஃபார் யுவர் டிஸ்கஷன்ஸ் ஆன் த ப்ரெசன்டேஷன்ஸ். அது ஒரு டிஸ்கஷன் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரெசன்டேஷன்ஸில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எய்ம் ஆஃப் யுவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, பென்டியம் டுவல் கோர் ப்ராசஸர். நம்மளுடைய ப்ராசஸர் வந்து டுவல் கோர் ப்ராசஸராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அதோட ரேம் கெப்பாசிட்டி வந்து 512 MB ரேம். அண்ட் ஹார்ட் டிஸ்கோட அவைலபிள் ஃபெசிலிட்டி கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 500 GB. இப்படி இந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு சிஸ்டமில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸில் ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக என்னென்ன சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் தான். நெட் கனெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வெப்சைட்குள்ளே போய் நம்ம என்ன பண்ண முடியும், டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம லைவாக பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போய் என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட் நான் மேலே இருக்குல்லப்பா, http://documents.google.com அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இதை நீங்கள் வந்து போட்டு டைப் பண்ணி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இல்லை ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த விண்டோஸ் பேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நிமிஷம் லோட் ஆகிட்டுருக்கு. documents.google.com அப்படின்னு நான் போட்டோன்னே என்ன ஆகிடுச்சு, என்னோட பேஜ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, அந்த டாக்குமெண்ட்ஸோட விண்டோஸ் பேஜ். ஓகேவா, ஸோ இதில் என்னென்ன இருக்குது, மேலே வந்து என்னென்ன டூல் பாக்ஸ் இருக்குப்பா, ஃபைல் மெனு, எடிட், வியூ அண்ட் இன்சர்ட் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னோடய விண்டோஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நான் கீழே இதெல்லாம் என்னுடைய டிஃபால்ட் ப்ரெசன்டேஷன் என்னோடய மெயில் ஐடிக்குள்ளே போய் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் 14th எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுத்துட்டு தான் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ என் மெயில் ஐடியில் உள்ள சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே என்ன ஆகிடுக்கு, உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுக்கு. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸில் ஆன்லைன் லேப் கிளாஸ்ன்னு இருக்கு, இதை டச் பண்ணேன் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் அந்த விண்டோஸ் வந்து என்ன ஆகும், இங்கே ஓப்பன் ஆகும். லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த லேண்ட்லைன் லேப் கிளாஸோட விண்டோஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே அதில் என்னென்ன டூல் பாக்ஸில் இருக்குப்பா, ஃபைல் மெனு, எடிட் மெனு, வியூ. ஃபைல் மெனுக்குள்ளே போய் நீங்கள் வேறு ஏதாவது ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அங்கே நியூ, ஓப்பன் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீ கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு புது பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதாவது பிபிடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து வியூ வந்து எப்படி என்ன மோடில் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்சர்ட், நீங்கள் ஏதாவது பிக்சர் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும், இல்லை டேபிள் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும், இல்லை ஈக்குவேஷன்ஸ் நான் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணி ஏதாவது உங்களோட ப்ரெசன்டேஷனில் சில சேஞ்சஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஃபார்மேட்ன்ற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, உங்களோட புல்லட்டின் இல்லை லைன் ஸ்பேசிங், உங்களோட காலம் வந்து இப்போ 2 டாக்குமெண்ட்ஸில் 2 காலமாக எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும், இல்லை 3 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து என்னோட ப்ரெசன்டேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேராகிராஃபோட ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். வெறும் ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2 இந்த மாதிரி போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை வந்து நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக பண்ணணும், இல்லை எனக்கு டைட்டில் மட்டும் வேணும், இல்லை சப்டைட்டில் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அலைன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட்டில் அலைன் பண்ணுமா, சென்ட்ரல் அலைன் பண்ணுமா, இல்லை ரைட்டா, இல்லை ஜஸ்டிஃபைட் மாடலில் வேணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் கிளிக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டச் பண்ணாலே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன விசிபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் டூல்ஸ். இங்கே நிறைய டூல்ஸ் இருக்கும். இதில் எந்த டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ ஸ்பெல்லிங், கிராமர் பார்க்கணும், இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்ஸ், இல்லை கம்பேர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்ஸில் சும்மா நான் ஏதாவது வந்து டைப் பண்ணுறேன், இமெயில் ஐடி கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேங்க டைப் பண்ணுறேன்.
டைப் பண்ணி சும்மா நான் ஏதாவது ஒரு 2, 3 டாக்குமெண்ட்ஸ் இத பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும், இத ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இது நீங்க இதே மாரி வேர்ட் டாக்குமெண்ட்ல நார்மலா வந்து நீங்க ஏதாவது ஃபார்மேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா சேஞ்ச் பண்ற மாரி, இப்போ லிங்க் ஏதாவது இன்சர்ட் பண்ணா இன்சர்ட் பண்ணிக்கலாம். எதாவது அலைன்மென்ட் ஏதாவது மாத்தணும்னா மாத்திக்கலாம் அந்த மாரி. ஓகே. இல்ல இந்த சிம்பிள் இருக்குல்லப்பா, இது வந்து எடிட்டிங் மோட் அப்படிம்பாங்க. ஒரு பென்சில் சிம்பல் மாரி இருக்குல்ல, அது எடிட்டிங். ஏதாவது நீங்க வந்து இப்ப நீங்க பண்ண டாக்குமெண்ட்ஸ்ல ஆல்ரெடி நீங்க சேவ் பண்ண டாக்குமெண்ட்ஸ்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இத நீங்க கிளிக் பண்ணா போதும். நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே. பண்ணிட்டு இப்ப நான் பண்ண மெசேஜ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் வந்து பார்த்து அவனுக்கு நான் ஷேர் பண்ணணும். அதுக்கு இந்த ஓப்பன் கமெண்ட் ஹிஸ்டரி அப்படின்ற அந்த ஷேர் பக்கத்துல ஒரு பாக்ஸ் மாரி இருக்குல்லப்பா, இத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இதா இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டீங்க. எல்லாரும் பார்க்குற மாரி இருக்கணுமா? இல்ல ஒன்லி யுவர்ஸ் நீ மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன பார்க்குற மாரி இருக்கணுமா? அப்படின்னு. இப்ப நான் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து, அத கமெண்ட் பண்ணி எனக்கு ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா, ஆல் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, அதில ஆட் ஆகி, அவங்க உங்களோட பிரசன்டேஷன பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இங்க ஒரு பிளஸ் சிம்பல் இருக்கு இல்லையா? இதான் கமெண்ட் சிம்பல். இந்த சிம்பல்ல போய் என்ன அவங்க அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து என்ன ஆகும், இங்க விசிபிளா தெரியும். அத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த நோட்டிஃபிகேஷன்ல போய் பார்த்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெடியான டாக்குமெண்ட்ஸ நான் என்ன பண்ணேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போறேன், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணணும்னா, ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இங்க ஒரு ஷேர்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத போய் நான் என்ன பண்றேன், டச் பண்றேன். டச் பண்ணோனே அது லோட் ஆகுது. லோட் ஆயிட்டு யார் ஏதாவது ஆட் பண்ணணும். பீப்பிள்ஸ் யாராவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அது கேட்கும். இந்த இருக்கு இல்லையா? ஷேர் வித் பீப்பிள்ஸ் அண்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க போய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாரோடைய பேர் வந்து ஆட் பீப்பிள்ஸ் அண்ட் குரூப்ஸ் அந்த பேர் வந்து குடுக்கணும்னு நெனச்சா குடுத்துக்கலாம். இல்ல மெயில் மூலமா நான் இன்வைட் பண்ணணும்னு நெனச்சா இன்வைட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுடைய மெயில் ஐடியில அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து சிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அந்த கான்டாக்ட்ஸ் நம்பர் குடுத்தீங்க அப்படின்னா, அது ஆன் ஆயிட்டே இருக்கும். ஆட் ஆயிட்டே மாரி நீங்க எத்தன ஃப்ரெண்ட்ஸ நீங்க இன்வைட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, இன்வைட் பண்ணி லாஸ்ட்டா இங்க ஒரு சென்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த சென்டுன்ற பட்டன நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னவாயிடும், அந்த மெயில் வந்து ரிசீவ் ஆயிடும். அத பார்த்துட்டு அவங்க அந்த லிங்க பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து ஓப்பன் பண்ணி அதில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜாயின் பண்ணாங்கன்னா, உங்கள்ட்ட நீங்க ரீசென்ட்டா அனுப்புற எல்லா பிரசன்டேஷன் அண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவங்க என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்குவாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஷேர் வித் பீப்பிள்ஸ் அண்ட் என்னது குரூப்ஸ். ஓகே. இத பண்ணிட்டு நீங்க சென்ட் தட்டுனீங்கன்னா போதும். அவங்களுக்கு என்ன ஆயிடும், அங்க சென்ட் ஆயிடும். ஓகேவாப்பா? ஸோ இவ்வளோதான். இல்ல நான் வந்து மெயில் ஐடி மூலமா இன்வைட் பண்ணாம, லிங்க்க நான் டைரக்ட்டா அவங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா, இங்கே வந்து என்ன பண்ணலாம், இந்த லிங்க்க காப்பி பண்ணி, அப்படியே உங்களோட WhatsAppல ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத அப்படியே இந்த லிங்க்க நான் காப்பி பண்ணிட்டு வேற எங்கேயாவது நான் பேஸ்ட் பண்ணணும்னு நெனச்சா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், பேஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டா, இந்த லிங்க் அங்க போய் என்ன ஆயிடுச்சு, பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இத நீங்க இந்த லிங்க்க டச் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அதோட கூகுள் டாக்குமெண்ட்ஸ் பேஜுக்குள்ள இது ஓப்பன் ஆகி, நீங்க ரீசென்ட்டா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், பிரசன்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்களோ, அது விசிபிளா தெரியும். ஓகே. அவ்வளோதான் ஸ்டூடண்ட்ஸ். இத நீங்க ஒரு தடவ ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.